வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி அகத்திக்கீரையை தான் பறிக்க போகிறோம். நம்ம அகத்திக்கீரை வச்சதுலேருந்து இது 2வது பறிப்பு. முதல் பறிப்பு வந்து நம்ம 10 நாளைக்கு முன்னால் ஒரு முறை பறித்தோம். ஒரு 6லேருந்து 7 செடி நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது இது சின்ன மரம், இது அகத்தி மரம் தான் சொல்லுவோம், செடின்னு சொல்ல மாட்டோம். இந்த அகத்திக்கீரைன்றது உயிர் சத்து மிகுந்த கீரை, முதன்மையான கீரை. அதாவது இதில் அவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஆகையால் தான் இதுக்கு நம்ம உடலில் உள்ள உள் உறுப்புகளில் இருக்கிற பாகங்கள் எல்லாத்தையும் சமன் செய்யும். அதாவது உடல் வந்து சூட்டுனால, நம்ம உடல் சூட்டுனால, அதிகப்படியான சூட்டுனால தான் சமன் இல்லாமல் நமக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். அதை சமன் செய்கிறது இது வந்து குளிர்ச்சியான ஒரு கீரை. ஆகையால் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம கண்டிப்பாக இந்த கீரையை நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும். இந்த அகத்திக்கீரை வந்து ஒரு 20 அடியிலேருந்து 30 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 5லேருந்து 6 அடி இருந்தால் போதும். அதுலேயே நமக்கு நிறைய பக்கக்கிளைகள்லாம் நிறைய உருவாகும். போன முறை நம்ம விட்டுட்டோம், ஒரு 10-12 அடி இருந்தது. ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று தான் நம்ம பறிக்கிற மாதிரி இருந்தது. அதனோட அந்த கீரையோட தன்மையே மாறி போயிடுது. அதனால் நம்ம ஓரளவுக்கு நம்ம கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு கிளைகளை வெட்டி எடுத்துட்டு, அதே போல் பக்க கிளைகள்லாம் இருக்கும். அந்த பக்க கிளைகள்லையும் ஓரளவுக்கு ஒரு 2 அடி போல் வளர்ந்துருச்சுன்னா நம்ம அதனோட முனையவும் கட் பண்ணி விட்டு சின்ன கத்தாழை பீஸை கட் பண்ணி அந்த இடத்துல சொருகிடணும். அப்படி இல்லைன்னா அந்த இடம் முனை வந்து காஞ்சி போயிட்டு நமக்கு செடிகள் காய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு செடியுமே கவாத்து பண்ணி விட்டோன்னா, கவாத்தி பண்ணி விட்டுட்டு அந்த முனையில் நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட மாட்டுச்சாணம் இருந்ததுன்னா மாட்டுச்சாணம் வைக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ உடனடியாக மாட்டுச்சாணம் கிடைக்காது. அதனால் நம்ம கத்தாழை நம்ம மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம். அதனால் கத்தாழையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த இடத்துல சொருகிடுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முனையில் வந்து பால் மாதிரி வெள்ளையாக வடிய ஆரம்பிக்கும். அது மேலே அப்படியே மூடிடும், பால் மாதிரி வெள்ளையாக வடிய ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம வந்து எந்த செடியாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல முனையை கட் பண்ணி அது மேலே அந்த ஈரப்பதம் காயாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி சொருகி வச்சிடணும் கத்தாழையை. பலவித நன்மைகளை செய்யக்கூடிய இந்த மூலிகை கீரை வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அகத்திக்கீரைனாலே ஆடு மாடு சாப்பிட்ற கீரை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அகத்திக்கீரையில் அந்த அளவுக்கு சத்துக்கள் மற்ற கீரைகளில் இருக்கிறத விட அதிகப்படியான சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குது. கால்சியம், இரும்பு சத்து, கீரையில் 63 வகையான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி சித்த மருத்துவ நூலில் கூட இருக்குது. ஆகையால் மற்ற எந்த கீரைகளிலும் இல்லாத அளவுக்கு இதில் அவ்வளவு உயிர் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. சித்த மருந்துகள் சாப்பிட்றவங்க இதை சாப்பிடக்கூடாது. இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டா நமக்கு எதிர்வினையாக செயல்பட்டு சொறி சிரங்கு இது மாதிரி ஏற்படும். அதே போல் கோழிக்கறி எடுத்து சாப்பிடும்போது இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. மது அருந்திட்டும் இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா மாரடைப்பு உள்ளிட்ட இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்.